பெரம்பூர் மக்கள் எனக்கு நல்லா தெரியும். அதனால விஜய்க்கு அந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். அதான் உண்மையாக நான் சொல்லணும்னா நான் சொல்லக்கூடியது. ஓகே சார், இப்போ நீங்கள் ஜனநாயகன் படத்தை பற்றி சொன்னீங்க, ரெட் ஜெயிண்டில் ரிலீஸ் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு. படமே தேட்டரில் ரிலீஸ் ஆகல, இன்னைக்கு நெட்டில் வந்து ஃபுல் படம் வந்துருச்சு. இது இப்போ எப்படி பார்க்குறீங்க? வந்துச்சா? நெட்டில் எந்த நெட்டில் வந்துருக்குது? என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் சாதகமாக இருந்தால் மத்தியில் நடைபெறக்கூடிய அதே ஆட்சியை தமிழ்நாட்டில் நடக்கும்படியாக அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி செய்வார் என்பதிலே நிச்சயமாக நான் நம்புகின்றேன். எங்க குடும்பத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியல, எங்களை அழிக்கன்னு நினைச்சவங்களுக்குலாம் மலர் வளையம் வச்ச கட்சி எங்க கட்சி அப்படின்னு இருக்காங்க. அடுத்து உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, அடுத்து உன்னை முதலமைச்சரா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நீ முதலமைச்சரா இருக்கதே தகுதியற்றவன். சென்னையில் ஃபார்முலா ரேஸ் நடத்தியிருக்கார். விளையாட்டுத்துறையில் நிறைய சாதனைகள், அதாவது விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு வீராங்கனைகளே நிறைய சொல்றாங்களே. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகர் அவர்கள் நின்றுள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஆமா, நிச்சயமா. சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு தொடங்க போகுது. தேர்தல் களம் எப்படி இருக்கு? சூடு பிடிச்சிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல் களம் நல்லா வேகமா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. காலையில் ஒரு நல்ல செய்தி, மத்தியானம் கொஞ்சம் விதமான செய்தி, சாயங்காலத்தில் நல்ல செய்திகள் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்வேன்னா, தேர்தல் களம் எப்படி இருந்தாலும் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கின்றது. மக்கள் எப்படி நடந்து கொள்ள போகின்றார்கள். ஏன்னா இன்னும் 5 வருடம் இப்போ யார் கையில் இருக்க போகுதுன்னா மக்கள் கையில் தான் இருக்க போகுது. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே அது போதும். அதுதான் முக்கியமான காரியம். அதனால மக்கள் கையில தான் அடுத்த 5 ஆண்டுகள் இருக்கின்றது. இதை மக்கள் புரிந்து கொண்டாலே அடுத்தது தேர்தலில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் முக்கியமான காரியம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மக்களே பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் வந்த செய்திகள், தொலைக்காட்சி செய்திகள், அடுத்தது நியூஸ் பேப்பர் மூலமாக வந்த செய்திகள், ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள், சுற்றி இருக்கின்ற சம்பவங்கள், நடந்த சூழ்நிலைகளை மக்கள் அறிந்திருந்தார்கள். இதை நான் சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணி மக்கள்கிட்ட நான் கேட்பதை காட்டிலும் மக்கள் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். அந்த நிலைக்கு வந்து நிற்கின்றது. என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் சாதகமாக இருந்தால் மத்தியில் நடைபெறக்கூடிய அதே ஆட்சியை தமிழ்நாட்டில் நடக்கும்படியாக அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி செய்வார் என்பதிலே நிச்சயமாக நான் நம்புகின்றேன். காரணம், திட்டங்கள் நிறையாக இருக்கின்றது மத்திய அரசுல. அந்த மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் மட்டுமே முடியுமே தவிர வேற யாராலும் முடியும். ஓகே சார், இப்ப நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வந்து நிறைய கருத்து கணிப்புகளை நம்ம பார்த்திருந்தோம். இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் நவ் ஆங்கில தொலைக்காட்சியில இவங்க வந்து ஒரு 5 ஆண்டுகளா ஐந்து பொது தேர்தலுக்கு மேல வந்து வேலை செஞ்சிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தல் வேலை செஞ்சாங்க. இவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், புதுச்சேரியிலையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி 40.1% 41.2%. தொகுதி பார்த்தீங்கன்னா 131 தொகுதியிலிருந்து 150 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறுவாங்க. திமுக கூட்டணி வந்து 36.1%, 41.2% வரைக்கும் வாக்குகள் பெறலாம். 80 101 தொகுதிகள் வரைக்கும் இவங்க கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேகா வந்து 15.2% 16.1%, அதாவது 2-4 தொகுதிகள் வரைக்கும் இவங்க கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட கருத்து கணிப்பு படி வந்து ஆந்திரா தேர்தல்லாம் வந்து இவங்க கருத்து கணிப்பு நிகரா வந்து நடந்திருக்கு. இவங்க இந்த டைம்ல வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த கருத்து கணிப்பு நீங்க சொல்றது ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்பதாக இருந்த கருத்து கணிப்புகளாக இருந்திருக்கலாம், சரியா? ஆனா இன்றைக்கு உள்ள கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு மக்களுடைய மனதில் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. ஏன்னா எனக்கே நிறைய பேரை தெரியும். இங்கேருந்து போகும்போது சொல்லுவாங்க, இதுக்கு தாங்க வாக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க. வாக்கு கொடுத்துட்டு வந்த பிற்பாடு ஒரு 2 வாரம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க,
நான் வேற ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டேங்க, அங்கே போன மனசு மாறிட்டேங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வாக்குச்சாவடியில வாக்கு கொடுக்கின்ற நேரத்தில் மக்களுடைய மனநிலை என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. கருத்து கணிப்புகள் நிறைய இருக்கலாம். ஏன்னா போன முறை கூட கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் எப்படியும் ஒரு 20 தொகுதியை இந்த அருமையான பிஜேபி வரக்கூடிய நிலையில், அவங்களுடைய கூட்டணி வரக்கூடிய நிலையில தான் கருத்து கணிப்பில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் கடைசியில் முற்றிலுமா மாறிடுச்சு. அதனால கருத்து கணிப்பை வைத்து இந்த 2026 தேர்தல் இப்படிதான் இருக்கும் என்று நாம் சொல்வதை காட்டிலும், கருத்து கணிப்பை நான் நம்புவதை பார்க்கிலும் மக்களை நாம் நம்புவது நல்லது. ஓகே சார், நான் எப்பவும் அதுதான் சொல்லுவேன். மக்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும், மக்களுக்காக தான் நான் பேசுறேன். ஓகே சார். அதாவது இப்ப பிரச்சாரங்கள் எல்லா தலைவர்களும் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பிரச்சாரங்கள்ல குறிப்பா 2 நாட்களுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின அந்த வார்த்தை, அதாவது கொரோனாவுல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை விமர்சித்த வார்த்தை ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிரச்சாரங்கள்ல கனிமொழி அவங்க எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இது தவறான ஒரு இது. அதாவது எடப்பாடியை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவர் ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்கல, அவர் ஒரு கட்சி தலைவராக நான் பார்க்கல. அவருக்கு கிடைத்த ஒரு 3 வருட காலம், அந்த 3 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 வருட காலம் கொரோனாவிலே போயிடுச்சு. அந்த கொரோனா சமயத்தில் வேறு ஒருவர் முதலமைச்சராக இருந்திருந்தா மனித நேயத்தோடு கூட நடந்திருப்பாரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே உண்டாகும். அந்த விஷயத்துல அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருமையான நிர்வாகத்தை பண்ணாங்க. அதாவது உலக நாடுகளே பயந்து நடுங்கி கொண்டு அந்த நாடுகளில் வெவ்வேறு விதமான காரியங்கள் சம்பவங்கள் நடக்கின்ற அந்த சூழ்நிலையில அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அருமையாக நிர்வாகம் பண்ணார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. மட்டுமல்ல, சில அரசாங்க அதிகாரிகள் என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, அடுத்த மாசம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற நிலை இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பணம் இல்லாத தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலையில இருக்கின்றது. அதனால அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வருமா வராதா என்கின்ற நிலை. ஏனென்றால் தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருந்தது. தனியார்ல உள்ள எல்லா விதமான வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சம்பளம் கொடுக்க முடியல. என்னுடைய அருமையான நண்பர் ஒருவர் இங்கே நங்கநல்லூர்ல இருக்கிறார். அவருக்கு கீழே 250 ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரே காரணத்தினால என்னுடைய நண்பர் மாரடைப்பால இறந்தார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழகாக ஒரு மாதம் கூட தாமதம் இல்லாமல் கரெக்டா 1ஆம் தேதி அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கும்படியாக நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ண அவரை போய் கொச்சைப்படுத்தி இந்த அருமையான திருமதி கனிமொழி பேசுகின்ற வார்த்தைகள் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். சார், அதாவது ஒரு முதல்வரை பத்தி நீங்க எப்படி விமர்சிப்பீங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த தேர்தல் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம போகும், ஜுரம் வந்திருக்கும், ஆனா இவருக்கு தேர்தல் ஜன்னி பிடிச்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது எங்க குடும்பத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியல, எங்களை அழிக்கன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் மலர் வளையம் வச்ச கட்சி எங்க கட்சி அப்படின்னு இருக்காங்க. அதாவது கனிமொழி அவர்கள் இது தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றதே தவறு. என்ன தேர்தல் உடைய சட்ட திட்டங்கள் படி தனிநபரை தாக்கக்கூடாதுன்னு ஒரு அதேதானே எடப்பாடி அவர்களும் பண்றாரு. இல்ல, எடப்பாடி என்ன பண்றாரு? தனிப்பட்ட முறையில சொல்லல, முதல்வரை சொல்லியிருக்காருல்ல. முதல்வர் என்ன சொன்னாரு? அந்த டைம்ல அவர் இருந்தா அதுலயே கூட போயிருப்பாரு. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா எனக்கே நானே தனிநபர் விமர்சனம் தானே. ஏங்க விமர்சனம்ன்றது எதுனா, என்னுடைய குடும்ப வரலாறு உனக்கு தெரியாது, ஜன்னி பிடிச்சிருக்குன்னு சொல்றது அதாவது எடப்பாடி சொன்னது பழைய காலத்தை சொன்னாரு, இப்ப இருக்கிற நிலைமையை சொல்லல. எங்களை எதிர்த்து ஜன்னி பிடிக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வார்த்தையே இல்லையே. ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பேச்சாவே இல்லையே. ஏதோ ஒரு ரோட்ல போறவன் பேசுற மாதிரி இருக்குது அந்த பேச்சு இல்லையா? அடுத்தது எங்களுடைய குடும்ப வரலாறு தெரியாது. உங்க குடும்ப வரலாறு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதை நான் வேற சொல்லணுமா? அது திரு எடப்பாடி பழனிசாமி வேற சொல்லணுமா? எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஏதோ ஒரு ரயிலுன்னு சொல்றான், அந்த ரயில்ல வந்த குடும்பம் தானேன்னு சொல்றான். இதை என் வாயால் நான் சொல்லணுமா? இப்படிதானே உங்க குடும்ப வரலாறு ஆரம்பிச்சது.
நீங்க குடும்ப வரலாறு இன்னைக்கு ஆரம்பிச்சா காரணமே அருமையான அண்ணாதுரை அவர்கள் தானே. அண்ணாதுரை அவர்கள் அன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு தருணத்தை இந்த அரசியலை கொடுக்காமல் இருந்திருந்தார் உங்க நிலைமை என்ன இருக்கும்? அன்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய தகப்பனார அன்னைக்கு எம்ஜிஆர் தானே பேக்கப் பண்ணி தூக்கிட்டு வந்தாரு. எம்ஜிஆருடைய நடிப்புனால தானே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது. இதெல்லாம் மறந்து விடக்கூடாதுல்ல. வரலாறு இதுதான் வரலாறு. நீங்க ஒண்ணு ஏதோ பெரிய சாதிச்சு ஒண்ணு நீங்க வளரல. திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு திராவிட முன்னேற்றத்தை வளர்த்தது அருமையான அண்ணாதுரை அவர்கள், அடுத்ததாக டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். இவர்கள் 2 பேரும் தான் நன்றாக வளர்த்தார்களே தவிர ஒண்ணு உங்க தகப்பனார் எதுவும் பெருசா கிழிக்கல. விளங்குதா? வரலாறு சொன்ன போனா நாற்றம் அடிச்சிடும். நான் வரலாறு சொன்ன ஆரம்பிச்சேன் நாற்றம் அடிச்சிடும். இந்த உடையை போட்டுக்கொண்டு இந்த அசிங்கத்தை வெளியே சொல்ல நான் விரும்பல. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மனுஷனுடைய பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் பேசணும்னா இன்னும் அசிங்கமாயிடும். நான் சொல்ல விரும்பல. அதனால கனிமொழி ஜாக்கிரதையாக வார்த்தைகளை விட வேண்டும். இது தேர்தல் களம். ஏதோ நீங்க இப்படி பேசணும்னா மக்கள்லாம் உடனே அவருக்கு எதிராக ஆவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தான். ஓகே சார், இப்ப எப்பவுமே தேர்தல் அப்படின்னா வச்சுக்கோங்க, அதிமுக திமுக டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே இப்படி போயிட்டு இருக்க காலத்துல இப்ப பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துட்டாவே இபிஎஸ் விசஸ் உதயநிதி அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவர் ஒரு எடப்பாடி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தா அதற்கு பதில் விமர்சனம் வந்து வைக்கிறா போல உதயநிதி. ஆமா, உதயநிதியை பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படி இருந்து அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனாரு. உதயநிதிக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அவர் வந்ததே 7 வருஷம் தான் ஆச்சு. அரசியலுக்குள்ள வந்து பெரிய வளர்ச்சி இல்ல சார். 7 வருஷத்துல துணை முதலமைச்சர் இல்ல. எப்படி உங்க தாத்தா பேரை சொல்லி உங்க அப்பா பேரை சொல்லி தனியா நிக்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த உதயசூரியன் இந்த சின்னத்தினாலதான் நீ வந்த. நான் கேக்குறேன் தம்பி உதயநிதிய ஒரு நாள் இப்ப அதிமுகவில இருந்து ஒரு வேட்பாளர் ஜெயிச்சு வந்தா அவங்க இரட்டை இலை அந்த சின்னத்தால தானே வராங்க. நான் சொல்றது என்னன்னா உன் குடும்பத்தினால நீ வர. வழங்குதா? உன் தாத்தானால உனக்கு ஓட்டு போட்டாங்க, உங்க அப்பானால ஓட்டு போட்டாங்க. சின்னத்தை பார்த்து ஓட்டு போடல, நீ எந்த கட்சின்னு சொல்லி ஓட்டு போடல. விளங்குதா? 7 வருஷத்துல என்னத்த சாதிச்சாரு அவரு? இப்ப நான் கேக்குறேங்க, அவரால் சொல்ல முடியுமா? இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமாங்க? எத்தனை மாவட்டம் சொல்ல முடியுமாங்க? எனக்கு நேரா வந்து எதிர்க்க உட்கார வைங்க, நான் கேட்கறேங்க கேள்வி. அவரை பார்ப்பேன், பதில் சொல்லட்டுங்க. அவரு அரசியல்வாதியா நான் பாக்குறேங்க, துணை முதலமைச்சரா நான் பாக்குறேங்க. சும்மா வந்து விமர்சனம் பண்றது ஏங்க? எடப்பாடி பழனிசாமி யாரு? எம்ஜிஆர் காலத்துல அன்னைக்கு அந்த அரசியல் இருந்தவர். அருமையான ஜெயலலிதா அயன் விமன் சொல்லக்கூடிய உலக நாடுகளே ஜெயலலிதா பார்த்து பயந்தது. அப்பேற்பட்ட அருமையான அம்மையார் கூட இருந்தவர். சவால் விட்டவங்க சாமி, இந்த லேடியா அந்த மோடியான்னு சவால் விட்டவங்க. சவால் விட்டவங்க. அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சரோடு கூட இருந்து செயல்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பையன் சின்ன பையன் ஏதோ உங்க அப்பாவுக்காக அந்த கழகத்துல இருக்கிறவங்களே அமைதியா இருக்கிறாங்க. உங்க அப்பாவுடைய மரியாதைக்காக, உங்க தாத்தாவின் மரியாதைக்காக அந்த கட்சியில இருக்கிறவங்க மூத்த தலைவர்களே அமைதியா இருக்கிறாங்க. இவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசினா அது உன்னுடைய சினிமா துறையில பேசலாம், உன்னுடைய விளையாட்டு துறையில பேசலாம், அரசியல் துறையில பேசக்கூடாது தம்பி. அது ஒரு துணை முதலமைச்சருக்கு அழகல்ல. அடுத்து உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, அடுத்து உன்னை முதலமைச்சரா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நீ முதலமைச்சரா இருக்கதே தகுதியற்றவன். அதனாலதான் மக்களை நான் சொல்றேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இப்பேற்பட்ட வீணான சின்ன பையன் பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஓகே, நீங்க சொன்னீங்க துணை முதல்வரா விளையாட்டுத்துறை அமைச்சரா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில ஃபார்முலா ரேஸ் நடத்தியிருக்கார். விளையாட்டுத்துறையில நிறைய சாதனைகள், அதாவது விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு வீராங்கனைகளே நிறைய சொல்றாங்களே, இதை ஏத்துக்க வேண்டிய. நான் என்ன சொல்றேன், விளையாட்டுத்துறை அமைச்சர்னு இருக்கட்டும், அதான் சொல்றேன். விளையாட்டு என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்களா? இவ்வளவு செஞ்சிருக்காரு. என்னது அவரு செய்யல, அவர் எல்லாத்தையும் செய்தாரு. ஃபார்முலா ரேஸ் நடத்தி இருக்காரு. அவரால் இவங்களாம் விளையாடல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, திறமையை வெளிப்படுத்தினாங்க. இவர் வந்து மேடையில வந்து சும்மா ஒரு கிஃப்டை கொடுத்தாரு, அவ்வளவுதான். இவர் கிஃப்ட் கொடுத்தா அவர் தான் இவங்களெல்லாம் ஊக்குவித்தாருன்னு அர்த்தமா? இல்லவே இல்லையே. எப்படி நீங்க அதை சொல்வீங்க? நீங்க அவர் தான் ஊக்குவித்தாருன்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேங்க, உன்னால ரெட் ஜெயண்ட் இதுல ஜனநாயக படத்தை கொண்டு வர முடியல, செய்து பாரம் பார்ப்போம். உன்னால முடியல. விஜயுடைய படத்தை
ரெட் ஜெயண்ட் உள்ள கொண்டு வந்து வெளியிட முயற்சி செய்யுங்களேன், முடியல உங்களால. அதனாலதான் விஜய் மேல உங்களுக்கு கோபம். இன்னும் திறமையா நீங்க பண்ணிட்டீங்க. உங்க சினி துறையில உங்களால பண்ண முடியலையே. சினிமா துறையில இருக்கிற நீங்களே உங்களால உங்களுடைய காரியத்தை செய்ய முடியல. விளையாட்டு துறையில நீங்க என்ன பண்ணீங்க? வீராங்கனைகள் பேசினாங்கன்னா தலையெழுத்து. எத்தனை ஆசிரியர்கள் வந்து என்கிட்ட கதறி அழுது இருக்கிறாங்க தெரியுமா? என்ன இந்த விளையாட்டு துறையை இது கல்வித்துறையே சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்ட்ட வந்து ஏமா சொல்றீங்க? நேரடியாக கல்வி அமைச்சரை பார்த்து சொல்லுங்களா, ஐயோ என் வேலை போயிடும். விளங்குதா? அதுக்காக இந்த வீராங்கனைகள் ஒருவேளை அவரை சும்மா பாராட்டுவதற்காக பாராட்டி இருக்கலாமே தவிர உள்ளார்ந்த மனதில் நிச்சயமா யாரும் உதயநிதியை பாராட்டவே மாட்டாங்க. ஓகே சார், இப்ப இன்னொரு விஷயம், அதாவது இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் உதயநிதி அவர்கள். அதாவது எடப்பாடி அவர்கள் பேசும்போது காளான், நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காளான் அப்படின்னு விமர்சிப்பாரு உதயநிதி அவர்களை. அதுக்கு அதுல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கால் தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க. அம்மா இருக்கும்போது அவங்க காலு, சின்னம்மா காலு, இப்போ மோடி அமித்ஷாவோட காலு கீழே இருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை. நல்லதுங்க, மனிதனுடைய காலை தானே அவர் பிடிச்சாரு, தப்பு இல்லையே, என்ன தவறு? அதனால இப்போ நான் கேட்குறேங்க, காலை பிடிச்சிக்கிட்டு வந்ததா இருக்கட்டுமே, வந்தாரு தாங்க இருக்கட்டும். அந்த காலில் விழுறதுக்கு அவருக்கு அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. உன்ன மாதிரி தாத்தா பேரை சொல்லி அப்பன் பேரை சொல்லி வரலையே. விளங்குதா? அடுத்தவங்க காலில் விழு தவறே கிடையாதுங்க. நேற்று கூட எங்கள் வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அவர் காலில் விழுந்ததுனால நீங்க ஆசீர்வாதமா ஒரு முதலமைச்சராக உட்கார முடிஞ்சது, எதிர்கட்சி தலைவராக உட்கார முடிஞ்சது, மீண்டுமாக முதலமைச்சராக உட்கார போறாரு. நல்ல காரியம் தானேங்க அது. ஏங்க பெரியவங்க காலில் விழுந்து நல்லது தானேங்க, தவறா? ஒருவேளை இந்த உதயநிதிக்கு அது தவறா தெரியலாம். ஏன்னா அவர் காலில் விழுந்து பழக்கமே இல்லை, அதனாலதான் அந்த குடும்பம் அப்படி இருக்குது. அந்த குடும்பத்துல எவனா ஒழுங்கா இருக்கிறானா பாத்தீங்களா? எவனா நல்லவன் சொல்ல முடியுமா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள? அவர் குடும்பஸ்தங்க, அவரு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாருங்க. அதுல என்ன தவறு இருக்குது? அது நீ தவறா புரிஞ்சுக்கிட்டு கொச்சையா நீ பேசுறனா எனக்கும் கொச்சையா பேச தெரியும். ஓகே சார், இப்போ நீங்கள் ஜனநாயகன் படத்தை பற்றி சொன்னீங்க, ரெட் ஜெயண்டில் ரிலீஸ் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு. படமே தேட்டரில் ரிலீஸ் ஆகல, இன்னைக்கு நெட்டில் வந்து ஃபுல் படம் வந்துருச்சு. இது இப்போ எப்படி பார்க்குறீங்க? வந்துச்சா? நெட்டில். எந்த நெட்டில் வந்துருக்குது? டெலிகிராம், அதில் வந்து ஃபுல் படம் வந்து இணையதளத்தில் வைரல் ஆயிருச்சு. அப்படியா? வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ் மாநிலத்துல, தமிழ்நாடுல வர வேண்டிய ஒரு படம் நெட்ல வருதுன்னா இதுக்கு யார் தடையா இருக்கிறா? சென்சார் போர்டு. சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? ஐயா மத்திய அமைச்சர் அங்கதான் இருக்குது. இல்லங்க, தமிழ்நாட்டுல ஒரு சென்சார் போர்டு இருக்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின். தமிழ்நாட்டுல ஒரு கமிட்டி இருக்குதுங்க. அந்த கமிட்டி ஓகே பண்ணி கொடுத்தாதான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அடுத்தது பிற்பாடுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருந்து போகவே இல்லையே, போயிருச்சு. சென்சார் குழுல தான் முடியலங்கிறாங்களே. ஏங்க இங்க உள்ள சென்சாருங்க, இங்க உள்ள சென்சார்ல இருந்து போல, தமிழ்நாட்டுல உள்ள சென்சார் போர்ட்ல இருந்து இன்னும் மேல போலங்க. அது தமிழ்நாட்டுல சென்சார்ல போயிருக்கணுமே, ஏன் அதுல டிக் அடிக்கப்படல? அதாவது சென்சார் போர்டு மத்தியில இருக்குது, உண்மைதான், அவங்கதான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது. ஆனா இங்க இருந்து ப்ரொபோசல் போகணுமே. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு போர்டு இருக்குது, அதே சென்சார் போர்டு தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்குது. அவங்க ப்ரொபோசல் அனுப்பணும், இவங்க ஓகே பண்ணி அனுப்பிச்சாதாங்க அங்க அவங்க ஓகே பண்ண முடியும். இங்கதான் நீங்க ஓகே பண்ணலையே. ஏன்னா ஓகே பண்ணா உங்களுடைய கதை எல்லாம் அந்த ஜனநாயக படத்துல இருக்குது, அது வெளியே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வாக்கு கிடைக்காது. இந்த பயத்துல நீங்க வந்து என்ன பண்ணி ஜனநாயக படத்தையே தடை பண்றீங்க. நீங்க தானே அதுக்கு காரணம். ஏன் அதுக்காக நீங்க சண்டை போடல? ஏங்க எங்க தமிழ்நாடு காரன் ஒருத்தன் இருக்கிறான், ஏங்க அவனை வந்து நீங்க எதிரியாக பார்க்காதீங்க. முதல்வர் குரல் கொடுத்தாரே, விஜய் அவர்களே ஜனநாயகன் படத்துக்காக குரல் கொடுக்காத போது முதல்வர் அவர்கள் ஜனநாயக படத்துக்கு குரல் கொடுத்தாரு. நடிப்புங்க. இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, விஜய் அவர்களே குரல் கொடுக்காத போது முதல்வர் அவர்கள் குரல் கொடுத்தார் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏங்க நடந்ததான் சார் சொன்னேன். இருங்க, இப்போ என்னுடைய காரியங்க, எனக்கு தான் ஆர்வம் இருக்கணும், எனக்கு தான் நெஞ்சு வலி இருக்கணும். நானே அதை பற்றி கவலைப்பட, உனக்கு என்ன கவலை? ப்ரொடியூசருக்கு தான் சார் இப்ப நெஞ்சு வலி இருக்கும். இல்ல, ப்ரொடியூசருக்கு நெஞ்சு வலி இருக்காதுங்க. ப்ரொடியூசருக்கு நெஞ்சு வலியே இருக்காது. ப்ரொடியூசருக்கு தெரியும் விஜய் இது வரைக்கும் நடிச்ச கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் எந்த படமாவது சொன்ன தேதிக்கு வந்துச்சா? நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, 10 ஆண்டுகள்ல நீங்க திருப்பி பாருங்க, விஜய் நடிச்ச படங்கள் சொன்ன தேதிக்கு என்னைக்காவது வந்துச்சா? இல்ல. யாரு காரணம் அதுக்கு? பிஜேபி காரணம் அதுக்கு. இதுக்கு முன்னாடி கூட தான், அதாவது
எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது கூட ஒரு படம் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் பேசி வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்திலயும் நிறைய விஜய் படங்கள் தாமதமா வந்திருக்கு. அதை ஏத்துக்கணும்ல. இல்ல அதையும் சொல்லுங்க, நான் இல்லைன்னு சொல்லல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு எடப்பாடி ஏதாவது பேசினார் அந்த மாதிரி? அப்ப நீங்க பேசுறீங்கன்னு சொல்றீங்க, நாங்க வந்து விஜய் பக்கம்தான், அதனால எங்களுக்கு வாக்கு கொடுத்துருங்க, நாங்க தடை பண்ணல அப்படின்னு நீங்களா ஆஜராறீங்களே. ஓ, நீங்க சில ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது ஞாபகம் இருக்குதா இல்லையா தெரியுதா உங்களுக்கு? ஆசிரியர் வருவாங்க, யார்ப்பா இதை பண்ணுது அப்படின்னுவான். அப்படின்னு ஆசிரியர் கேட்டா உடனே செய்த மாணவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் இதை செய்த சார் எழுந்து சொல்லுவான் வேகமா. யாரு செய்தவன் தான் வேகமா சொல்லுவான், மற்றவெல்லாம் அமைதியா இருப்பான். விளங்குதா? ஏன்னா தான் மாட்டிக்கூடாது அவசரமாக தன்னை முன்னிலைப்படுத்தி தான் நல்லவன் காண்பிப்பதற்காக முதலமைச்சர் சொன்ன வார்த்தை தான் இது. ஓகே சார், இப்போ நம்ம இந்த சினிமா லைன்ல இது பண்ணிட்டு இருக்கோம். எடப்பாடி அவர்கள் வந்து எம்ஜிஆர் உடைய ஒரு படம் பார்த்து சமீபமாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு கண் கலங்கி இருந்தார். அதுக்கு உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாரு, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்தை பார்த்து எடப்பாடி அவர்கள் கண் கலங்குறாரு. இப்ப அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தா அதிமுகவோட நிலைமையை பார்த்து கண் கலங்கி இருப்பார் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார். யார் சொல்றது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதான், அதாவது இப்போ உதயநிதியுடைய ஒரே எண்ணம் எடப்பாடியை தாக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இது புதுசா இருக்கு சார். இருங்க, நீங்க தாக்கலாம். தாக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது. என்ன, அதாவது சில நேரத்தில் நான் கூட என்னுடைய காரை ஓட்டிட்டு போவேன், திடீர்னு டூ வீலர் ஒரு சின்ன பையன் வருவான், யோ அறிவு இருக்குதான்னுவான். அப்ப எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? விளங்குதா? அவன் வயசு வந்து என்னுடைய லைசன்ஸ் உடைய பாதி வயசு தான் இருக்கும். என் லைசன்ஸ் உடைய பாதி வயசு தான் அவனுக்கே இருக்கும். ஆனா என்னை பார்த்து என்ன கேட்பான்? அறிவு இருக்குதான்னு கேட்பான். அதனால எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? அதாவது உதயநிதி வந்து வழிபோக்கம் மாதிரிங்க. விளங்குதா? அவர் சொல்ற உதயநிதி சொல்றது கேட்கிற கேள்விக்கோ சொல்ற வார்த்தைகளுக்கோ எடப்பாடி என்ன பண்ணக்கூடாது? பதிலே சொல்லக்கூடாது. நீ சின்ன பையடா, நீ என்னவா பேசிட்டு போடான்னு சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். நானா எடப்பாடி இடத்துல நான் இருந்தா அப்படிதான், சின்ன பையன் ஏதாவது பேசுவாங்க, அதுக்கெல்லாம் அவன் பேசுறதா நீ என்ன கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு பதிலே கொடுக்க கூடாது. சின்ன பையங்க அவன் உதயநிதி, அவன் 1000 பேசுவான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? குடும்ப அனுபவம் இருக்குதா? முதல்ல குடும்பத்தை நீ தனியா நடத்துறியா? நான் கேட்கிறேன். குடும்ப அனுபவமே இல்லையே. அப்படியேப்பட்ட நீ எப்படி அரசியலை பற்றி பேசலாம்? அதான் நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டிங்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி ஒரு புறமும், தமிழக வெற்றி கழகம் ஒரு புறமும் வந்து போட்டிடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் வந்து போகும் இடமெல்லாம் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கூட்டத்தை பார்த்து நான் யாரையும் நம்ப மாட்டேன். கூட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வாக்கு கொடுக்க போறாங்கிறதையும் நான் நம்ப மாட்டேன். நிச்சயமாக இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவர் கையில் போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இதற்காக சிறப்பு பிரார்த்தனைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நல்ல தலைமை தமிழ்நாட்டில் வர வேண்டும், இதுதான் என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை. மக்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். சீமானண்ண பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு, நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, விட்டுருங்க, நீங்க கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு நிமிஷம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நாளா கத்துறாங்க, நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வெற்றியை நான் கர்த்தர் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன், கர்த்தர்கிட்ட விட்டுறேன், வெற்றியை அவர் தீர்மானிக்கிறேன், அந்த மாதிரியே சொல்றீங்களே. அப்படி கிடையாது. நான் ஒரு ஆன்மீக தலைவன், அவங்களாம் அரசியல்வாதி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. நான் எப்பொழுதும் சொல்ற வார்த்தை இதுதான். நீங்க கடந்த ஒரு 2 வாரமா பார்த்தீங்கன்னா இதற்காக சிறப்பு பிரார்த்தனைகளை நான் எடுத்துட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்கள் வர வேண்டும். நாளை கூட ஒரு சிறப்பு பிரார்த்தனை வச்சிருக்கிறேன். அதனால நல்ல தலைவர்கள், அது கடவுளால் தான் முடியும். கடவுள் கொடுக்குற தலைவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒருவேளை எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்தான் தலைவர் என்று சொல்லி, அவர்தான் முதலமைச்சர் என்று சொல்லி கடவுள் ஏற்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள மனதிலே நான் தயாராக இருக்கின்றேன். சார், விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜி அப்படி பேசிக்கிட்டு இருந்தவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் அறிமுகத்தில் சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் போட்டிடுறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு இருக்கா? திருச்சி தொகுதியில் கட்டாயம் ஜோசப் விஜய் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பார் என்று சொல்லி நிச்சயமாக நம்புகிறேன். எதிரில் போட்டியிடுபவர் இனிகோ இருதயராஜ். எனக்கு இருதயராஜன்னு அவர் வந்து கிறிஸ்தவ சமூகத்தில் கிறிஸ்தவர்களுக்காக எதுவுமே செய்யல. அவர் இருந்த கடந்த 5 வருட காலமாக எம்எல்ஏ அந்த பகுதியில் ஒன்றுமே செய்யல.
சரியா? வருஷத்துக்கு ஒருக்க நம்ம கிறிஸ்துமஸ் விழா நடத்துவார். என்னையும் அதை அழைச்சிருக்கிறார். டாக்டர் கலைஞர் இருக்கும்போது என்னையும் அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துமஸ் விழா நடத்தும் போது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கேடகத்தை கொடுப்பாரு, பெரிய ஒரு கேக் ஒன்று கொடுப்பாரு. இதெல்லாம் அவர் கையில் நான் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது அரசியலுக்குரிய காரியத்தை திரு இனிக்கோ இறுதியராஜ் எதுவுமே செய்யலை. அதனால கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அவர் அங்க ஜெயிப்பாரா இல்லையா? திருச்சி கிழக்குல ஜோசப் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரம்பூர்லயும் போட்டிக்கிறாரு, பெரம்பூர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பெரம்பூர்லயும் ஜெயிக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு இதுல ஜெயிச்சாலே போதும் நான் நினைக்கிறேன். பெரம்பூர்ல வாய்ப்பு இருக்கா? இப்படி போயிடுவோம் கேள்வி. பெரம்பூர்ல விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா? பெரம்பூர் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நான் இப்போ சொல்லக்கூடிய நிலையில நான் இல்லை. ஏன்னா அங்க கொஞ்சம் மும்முனை போட்டியா இருக்குது. அதனால பெரம்பூர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரம்பூர் மக்கள் கொஞ்சம் வித்தியாசமான மக்கள். அவங்கள்ட்ட இந்த 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 கதை சொல்லிலாம் செல்லுபடி ஆகாது. அதனால அவங்கள பெரம்பூர் மக்களை எனக்கு நல்லா தெரியும். அதனால விஜய்க்கு அந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். அதான் உண்மையா நான் சொல்லணும்னா நான் சொல்லக்கூடியது. ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.